வணக்கம். வடலியின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கும் இடையில் கலந்துரையாடல். நெடுந்தீவுக்கான வடதாரகை பயணிகள் படகு பழுது காரணமாக சுமார் 3.5 மணித்தியாலங்கள் குறிகட்டுவானில் காத்திருந்த பயணிகள். மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் செயலராக திருமதி KDR ஒல்கா நியமனம். பிரித்தானியாவில் அடுத்த வாரம் கடும் குளிர் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்வன விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் சிறிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. எதிர்வரும் மாதங்களில் நுகர்வோருக்கு தட்டுப்பாடு இன்றி நியாயமான விலையில் தொடர்ச்சியாக அரிசி வழங்க வேண்டியதன் அவசியத்தை சிறு மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களிடம் எடுத்துரைத்த ஜனாதிபதி அதற்காக எடுக்க வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்தும் அவர்களுடன் கலந்துரையாடினார். மக்களுக்கு தட்டுப்பாடு இன்றி அரிசியை வழங்கும் வகையில் நாட்டில் களஞ்சிய வசதிகளை அதிகரிப்பதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. அத்தோடு பெறுமதி சேர்க்கும் உற்பத்திகளுக்கு நாட்டு அரிசியை பயன்படுத்துவதால் நுகர்வுக்கு தேவையான இருப்புகளில் தட்டுப்பாடு நிலவுவது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. உரமானியத்தை தேசிய உற்பத்திக்கான செயற்திறனுடன் பயன்படுத்தும் நோக்கில் QR குறியீட்டு முறைமை அறிமுகப்படுத்தப்படுவது தொடர்பிலும் இதன்போது ஜனாதிபதி கவனம் செலுத்தினார். நெடுந்தீவுக்கான வடதாரகை பயணிகள் படகு பழுது காரணமாக நேற்று மாலை 4 மணிக்கு பயணிக்க வேண்டிய மக்கள் குறிகட்டுவானில் 3.5 மணித்தியாலங்களாக காத்திருந்தனர். பயணிகள் படகு பழுது காரணமாக நெடுந்தீவு செல்ல முடியாமல் குழந்தைகள், பெண்கள், வயோதிபர்கள் என நூற்றுக்கணக்கானோர் இரவு 7:20 வரை கடும் குளிரில் குறிகட்டுவான் இறங்குதுறையில் காத்திருந்தனர். அடிக்கடி பழுதடையும் நெடுந்தீவிற்கான வடதாரகை மற்றும் ஏனைய படகுகளினால் நெடுந்தீவு மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். எங்களுடைய மக்களுடைய அவலினை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இன்றைக்கு எத்தனையோ வள்ளங்களுடைய நெடுந்தீவில் தெரிந்திருந்தாலும் அந்த படகுல ஏதாவது ஒரு கும்பலியாவது கடைசி வந்திருக்கலாம். இவை பார்த்துருக்கணும். ஏற்கனவே தண்ணி வெறியிலையா. இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய பிள்ளையோட பிஞ்சு பிள்ளைகளோட எல்லாம் நாங்கள் அவலப்பட வேண்டியது. அரசியல் மாற்றங்கள் வந்தாலும் எங்களுடைய நிலைகள் இப்படித்தான் இருக்கின்றது. இது எந்த ஒரு இப்ப ஜனாதிபதியாக இருந்து உடனடியாக இதுக்கான தீர்வு தந்த எங்களுடைய மக்கள் வருகின்ற மக்கள் நேர காலங்களோட போறதுக்கு என்ன சொன்னா காரணங்களாக மக்கள் அவசாரியங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையாக இருக்கின்றது. ஆகவே இந்த அரசியல்வாதிகள் தலையிட்டு எங்களுடைய நல்ல ஒரு தீர்வை பெற்று இந்த பயண கடல் போக்குவரத்துக்குரிய வழியினை செய்திருமாறு தாழ்மையுடன் வேண்டியிருக்கின்றனர். தமது பிரிவு கிராம சேவகரை இடமாற்ற வலியுறுத்தி பருத்தித்துறை பிரதேச செயலகத்திற்கு முன்பாக சிலர் நேற்றைய தினம் போராட்டம் நடத்தியுள்ளனர். மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட கட்கோவளம் J406 கிராம உத்தியோகத்தர் பிரிவிற்குட்பட்ட மக்கள் கட்கோவளம் மெதடிஸ்த மிஷன் தமிழ் கிழவன் பாடசாலை நலம்புரி முகாமில் தங்க வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்த நிலையில் அங்கு தங்க வைக்கப்பட்டிருந்த சிலர் தொடர்ந்தும் தகராற்றில் ஈடுபட்டு அரசு கடமையை செய்ய விடாது இடையூறாக செயற்பட்டு வந்துள்ளமை தொடர்பில் அப்பகுதி கிராம உத்தியோகத்தரினால் பருத்தித்துறை போலீசில் கடந்த வெள்ளிக்கிழமை முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாடு தொடர்பில் ஞாயிற்றுக்கிழமை அப்பகுதியை சேர்ந்த 2 பருத்தித்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட 2 குடும்பத்தினர் நேற்று பிரதேச செயலகத்திற்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை நேரில் அழைத்து பருத்தித்துறை பிரதேச செயலாளர் சத்யசீலன் கலந்துரையாடினார். இதன்போது குறித்த கைது நடவடிக்கைகள் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் உடனடியாக அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுப்பதுடன் இவற்றிற்கு காரணமான J406 பிரிவு கிராம உத்தியோகத்தரை உடனடியாகவே இடமாற்றம் செய்ய வேண்டும் எனவும் அவ்வாறு செய்யாவிட்டால் பிரதேச செயலகத்தின் முன்பாக தீக்குளிப்போம் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அரசு ஊழியர் ஒருவரை கடமையை செய்ய விடாது தடுத்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட விடயம் சட்டம் தொடர்பானது எனவும் அதில் தாம் தலையிட முடியாது எனவும் கிராம உத்தியோகத்தர் தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் உள்ளக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கூறியதை தொடர்ந்து அவர்கள் அமைதியாக திரும்பி சென்றுள்ளனர்.
வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட புத்தூர் பிரதேச மக்களுக்கு உடுப்பிட்டி சொர்ணஞான வைரவர் ஆலயத்தின் அனுசரணையில் உணவுகள் வழங்கி வைக்கப்பட்டன. வெள்ளத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட புத்தூர் சொக்கன்திடல் கிராம மக்களுக்கு மதிய உணவு வழங்கி வைக்கப்பட்டது. அத்துடன் வாதரவத்தை வீரவாணி குறிச்சி மக்களுக்கு இரவு உணவு குறித்த ஆலயத்தினூடாக வழங்கி வைக்கப்பட்டது. இதேவேளை வீரவாணி குறிச்சி பகுதியில் மழை விட்டு 3 நாட்களாகியும் இன்னும் வெள்ளம் வடிந்தோடாத நிலையில் அவர்களது வீடுகளுக்குள்ளும் வெள்ளம் காணப்படுகின்றது. அத்துடன் அவர்கள் வெளியில் செல்ல முடியாத நிலையும் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் செயலாளராக திருமதி KDR ஒல்காவை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தியோகபூர்வமாக நியமித்துள்ளார். இதற்கான நியமன கடிதம் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக செனத் குமார நாயக்கவினால் திருமதி ஒல்காவிற்கு உத்தியோகபூர்வமாக வழங்கி வைக்கப்பட்டது. காப்போது சாதாரண தர பரீட்சைக்கு விண்ணப்பிப்பதற்கான இறுதி திகதி டிசம்பர் 10 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் கடந்த நவம்பர் 5 முதல் நவம்பர் 30 வரை நிகழ்நிலை முறைமை ஊடாக மாத்திரம் ஏற்கொள்ளப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் முன்னதாக அறிவித்திருந்தது. எவ்வாறாயினும் நாட்டில் நிலவும் மோசமான காலநிலை காரணமாக டிசம்பர் மாதம் 10 வரை கால அவகாசம் வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர குறிப்பிட்டுள்ளார். மேற்கு ஆப்பிரிக்காவில் கினியா நாட்டின் 2வது பெரிய நகரான என்செரிகோரில் உள்ளூர் கால்பந்து போட்டியொன்று நடைபெற்றது. போட்டியை 1000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் நேற்று கண்டுகளித்துக் கொண்டிருந்த போது போட்டியின் நடுவர் சர்ச்சையான தீர்ப்பு வழங்கியதாக கூறப்படுகின்றது. இதனால் ஒரு தரப்பு ரசிகர்கள் ஆத்திரமடைந்து கால்பந்து மைதானத்தை ஆக்கிரமித்திருந்தனர். இதை கண்ட மற்றொரு தரப்பினரும் மைதானத்தில் புகுந்து ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர். இந்த மோதல் ஒரு கட்டத்தில் வன்முறையாக மாறியிருந்தது. மைதானம் மட்டுமன்றி மைதானத்திற்கு வெளியேயும் சாலைகளிலும் ரசிகர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். அத்துடன் மைதானம் அருகே உள்ள காவல் நிலையத்திற்கும் தீ வைக்கப்பட்டுள்ளது. இந்த வன்முறை சம்பவத்தால் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக உள்ளூர் மருத்துவர் ஒருவர் கருத்து வெளியிடுகையில், மருத்துவமனையில் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையில் உடல்கள் வரிசையாக உள்ளன, பிணவரை நிரம்பியுள்ளது, சுமார் 100 பேர் இறந்துள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார். கால்பந்து போட்டியின் போது ரசிகர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலால் 100க்கும் மேற்பட்டோர் பலியான சம்பவம் அந்த நாட்டில் பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. பிரித்தானியாவில் அடுத்த வாரம் கடும் குளிர் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரித்தானியாவில் அடுத்த வாரம் 0க்கு கீழே வெப்பநிலை செல்லும் என்றும் பரவலாக பனிப்பொழிவு ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 16 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும், இனிமையான வார இறுதியை தொடர்ந்து அடுத்த வாரம் வானிலை கடுமையாக மாறும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலை குறையும் போது பனிப்பாறைகள் மற்றும் அடர்த்தியான பனிமூட்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று ஸ்கை நியூஸ் வானிலை ஆய்வாளர் கிறிஸ் எச்சரித்துள்ளார். வாரத்தின் மிக குளிரான இரவு திங்கட்கிழமை இரவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது.